ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவளுடைய திமிர அடக்கிறதுக்கான எல்லா நேரமும் நேரம் காலம்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவளுக்கு நேரங்காலம் கூடிடுச்சு. கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவளுக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு சரியான ஆள் நம்ம தேவசேனா மேடம் தான். இத்தனை நாள் நம்மளை ஏமாத்துறதுக்கோ நம்மளை தோற்கடிக்கிறதுக்கோ யாருமே இல்லை. இந்த உலகத்திலேயே நான் தான் தலை சிறந்த ஆள், என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகணத்தில் சுற்றிட்டு இருந்த நம்ம ராஜேஸ்வரிக்கு இப்போ கொஞ்ச நாளாக தலை சுற்றி பயங்கரமாக கீழே விழுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சோதனை வேதனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் சொல்லலாம். இவ்வளோ கஷ்டம் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு சரியான பிரச்சனை மேலே பிரச்சனை. அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களே தான். அவங்க வாயை வச்சுன்னு ஒழுங்காக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. கோர்ட்டில் கேஸ் போட்டுட்டு இப்போ சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே வரலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி பயங்கரமாக டென்ஷன் ஆகி இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் ஐயோ இவரான அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, எங்களுக்கு சரியான சாட்சிகள் இருக்குது, ஆனால் அவங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியல, அடுத்த இயரிங் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்ல அடுத்த ஒரு முறை தான் சான்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் சாட்சியங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி விட்றாங்க. அதுக்கப்புறமா அங்கே நம்மளுடைய இவர் இருக்கார் இல்லையா கதிரேசன், அவர் ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டாரு நம்ம ராஜேஸ்வரி. உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உன்னெல்லாம் யார் கோர்ட்டுக்கு வர வேணான்னு சொன்னது, நீ எதுக்காக தொலைய மாட்டேங்கிற, அதுவும் எனக்கு தெரியல, எதுக்காக வரலன்னு எனக்கு புரியல. ஓஹோ, ஒரு வேளை உன் தம்பி பொண்டாட்டியும் காப்பாற்றணும்னு நினைக்கிறியா? ஓஹோ, இப்போ அதாண்டா எனக்கு புரியுது சாமி, இத்தனை நாள் இது புரியாமல் இருந்தேன். இதுக்கெல்லாம் காரணமான உன்னை சும்மாவே விட மாட்டேன், எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்ல ஐயோ நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் வர்ற வழியில் இந்த அன்னபூர்ணி கிளவி எதனால் வந்துச்சுன்னு தெரியல, என் உயிரை வாங்கிறதுக்கு நீ அந்த இடத்துக்கு அங்கே சண்டை போடுற மாதிரி பண்ணி கடைசியில் எங்களை கோர்ட்டுக்கு வரவிடாமல் பண்ணிச்சு. அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கோர்ட்டே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், அதனால தான் வரல அப்படின்னு சொல்ல உடனே நீ எதுக்காக வரல, எப்படி வரல, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் என்னை அசிங்கப்படுத்திட்டல, இதுவே போதும், இதுக்கு மேலே ஏதாச்சும் எல்ப்பு மயிறு மண்ணாங்கட்டின்னு என்கிட்ட வந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் வாய் மேலே குத்திடுவேன், ஒழுங்கு மதியாக ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் உடனே ஒரு ஃபோன் கால், அடடா யாரா இது புது காலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தேவசேனா மேடம். ஐயோ இந்த கேள்வி என்னது ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, என்ன ராஜேஸ்வரி சௌக்கியமா, என்னவோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒரு கேஸ் போட்டிருக்கோம், அதுக்காக கோர்ட்டுக்கு வரணுமா இல்லையா, அதை விட்டுட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி சொல்லு. இங்கே கோர்ட்டில் என்ன வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு வேலை இருக்குது, நீயே ஒரு வெட்டி முண்டும் வீணாக போன தண்டம், உனக்கே 1008 வேலை இருக்கிறப்ப இங்கே கோர்ட்டில் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறவங்களுக்கு வேலை வெட்டி இருக்காதா என்ன, எதுக்காக இப்படி பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஏய் உன்னெல்லாம் சும்மாவே விடமாட்டா அப்படின்னு, உனக்கு இன்னும் வாய்க்கொழுப்பு அடங்கவே இல்லையா, இதுக்கு மேலேயும் இதே மாதிரி பேசியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன ஆக பாருன்னு எனக்கே தெரியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உன் வாய் இருக்கு இல்லையா, அந்த வாய் தான் உனக்கு எமனி, அதனால் அந்த வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுன்னு வச்சோயே, அதுக்கப்புறம் நீ நினைக்காத நல்லதெல்லாம் நடக்கும், அதை விட்டுட்டு சும்மா நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் உனக்கு எதுவுமே மிஞ்சாது, அதுக்கப்புறம் கஷ்டம் மட்டும் தான் மிஞ்ச, அதுக்கப்புறம் நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போட்ட பற்றியா பிளானு, அது எதுவுமே நடக்காது, அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு, இதுக்கு மேலேயும் நான் தான் பெரிய ஆள் ஆடிட்டு இருந்து வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உனக்கு தலையில் தட்டி மூலையில் உட்கார வச்சிரும், அதுக்கப்புறம் உனக்கு 5 பைசாக்கு தேரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் இங்கே ஒரு வாய் அங்கே ஒரு வாயின்னு ஒரு சொத்தாக எடுத்தால் கூட அதுக்கப்புறம் உனக்கு ஒரு செங்கல் கூட மிஞ்சாது. அதனால் இருக்கிறத வச்சு வாழை கற்றுக்கோ, அதை விட்டுட்டு மறுபடியும் யாரடா இது தலையை கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உன் மண்டையில் நீயே தலையாக முளைக அரைச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அட்வைஸை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.